கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும், ஆசையில் ஜெபித்திடும், அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் அதிகாலை பொழுதில் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவராலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் காலை வாழ்த்துதல்களும் உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோசுவா கிபியோனிற்காக யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் யோசுவாவுக்காக யுத்தம் பண்ணி யுத்தத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை கட்டளையிட்டார். வானத்தின் சத்துவங்களால் யோசுவாவோடு கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யுத்தத்தில் மாபெரும் ஜெயம், இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஆனால் 5 எமோரியரின் ராஜாக்களும் மெக்தாத் என்கிற குகையிலே ஒளித்திருக்கிறார்கள் என்று யோசுவாவுக்கு கில்காலில் செய்தி வருகிறது. யோசுவா அவர்களை கற்குவியலை போட்டு அந்த கெபியை மூடி யுத்தத்தில் இருக்கிற சில மனுஷரை அங்கே பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டு சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்கள் தங்கள் பட்டணத்துக்குள்ளே போக விடாதபடி, ஒருவனும் தப்பி போகாதபடி வெட்டுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், ஜெயம் கிடைத்து விட்டது என்று சொல்லி பாதியிலேயே நின்று விடாதபடி ஜெயத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும் போராடுகிற ஒரு அனுபவம் யோசுவாவிலே நாம் பார்க்க முடிகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் அழியும் மட்டும் போராட வேண்டும். சத்துருக்களின் கிரியைகள் முற்றிலும் முறியடிக்கப்படும் வரைக்கும் போராட வேண்டும். ஏதோ ஜெயம் கிடைத்து விட்டது, நாம் பெரிய வெற்றியை பெற்றுவிட்டோம் என்பதனால் அமர்ந்திருக்க முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம் இங்கே நமக்கு ஒரு படிப்பினையாக அமைகிறது. சிலருக்கு இப்படி ஒரு அனுபவம் உண்டு. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு 4 நாள் போக மாட்டாங்க. ஒரு நாள் கிடைச்ச சம்பளத்தில் 4 நாள் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு இருந்தால் போதுமே. சோம்பேறித்தனம். சோம்பேறி அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சோம்பேறியை போல யோசுவா இல்லை, சுறுசுறுப்புள்ளவன் கை ஆளுகை செய்யும் என்று சொன்னது போல ஆளுகை செய்கிறான். 5 ராஜாவும் கிடச்சிட்டாங்க. இனி எதுக்கு யுத்தம் அப்படின்னு அவன் நினைக்கல. கெபியில் மூடி போட்டுட்டு யுத்தம் பண்ணுங்க போங்க அப்படின்ட்டான். எல்லாரும் யுத்தம் பண்ணி திரும்பி வரும்போது 5 ராஜாக்களையும் கெபியிலிருந்து கொண்டு வர சொல்லி அவர்களை அவன் வெட்டி போடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாட் அபவுட் டுடே வி ஆர்? நமக்கு ஏதோ கொஞ்சம் நன்மைகள், கொஞ்சம் ஆசீர்வாதங்கள், கொஞ்சம் திறந்த வாசல் கிடைத்தால் அப்படியே நாம் அமர்ந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நாம் தொடர்ச்சியாய் ஜெபிக்கிறவர்களாய், தொடர்ச்சியாய் போராடுகிறவர்களாய், தொடர்ச்சியாய் ஆவிக்குரிய அனுபவத்தில் வளருகிறவர்களாய், தொடர்ச்சியாய் தேவனோடு உறவு கொண்டு நடக்கிறவர்களாய் காணப்படும் போதுதான் முழுமையான வெற்றி. பட்டணத்துக்குள்ள சத்துரு போகக்கூடாது. அவன் பட்டணத்துக்குள்ளே போய் தப்பிவிடக்கூடாது. அதுக்கு முன்னால் அவன் அழிக்கணும். அல்லேலூயா. அவனுடைய பட்டணத்துக்குள்ளே அவன் போகிறதுக்கு முன்னால் வழியிலே அவன் அழிக்கணும்.
அதுதான் தேவ திட்டம். அரணான பட்டணங்களுக்குள்ள சத்துரு உட்புகுந்து விடக்கூடாது. தேவ பிள்ளையே, ஆயத்தமாக இருக்கீங்களா? கொஞ்சம் வெற்றி போதும், கொஞ்சம் ஜெயம் போதும், இதுவரைக்கும் வாழ்ந்தது போதும், இதுவரைக்கும் நடந்தது போதும், இதுவரைக்கும் ஓடுனது போதும், அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? முழுவதும் ஜெயத்தை பெறும் வரை, சத்துருக்கள் உங்கள் கையில் அழிக்கப்படும் வரை, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு உலகத்துக்கு வந்தார். சிலுவையில் அவனுடைய கிரியைகளை உரிந்து கொண்டு, அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டு, அவனை நிர்வாணமாக்கி மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கிற முடிவு வரை யுத்தம் பண்ணினார் நம்முடைய ஆண்டவர். நாமும் அப்படிப்பட்ட யுத்தத்தை செய்ய நம்மை அவர் அழைக்கிறார். இயேசு உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறார். மீட்பர் உன்னை ரத்தம் சிந்த அழைக்கிறார். மரணமோ ஜீவனோ, நாசமோ மோசமோ, பட்டயமோ பட்டினியோ ஒன்றும் செய்யாதே. நிகழ்வதோ வருவதோ, அழுகையோ வல்லமையோ, வருவதோ நிகழ்வதோ, அன்பை மாற்றாதே. அழைக்கிறார் இயேசு உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறார். மீட்பர் உன்னை ரத்தம் சிந்த அழைக்கிறார். ஆமாண்டவரே, முடிவு பரியந்தம் நாங்கள் யுத்தம் பண்ணுவதற்கு, மரண பரியந்தம் ஆண்டவர் உண்மையாக இருப்பதற்கு, வெற்றி பெறும் வரை போராடுகிறவர்களாக இருப்பதற்கு யோசுவாவை போல எங்களை மாற்றுங்கப்பா. எங்கள் பயணத்தில் வருகிற எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து நாங்கள் அமர்ந்து விடாதபடி, எழும்பினவர்கள் நாங்கள் எழுந்து புறப்பட்டு முழுவதுமாய் உடைய ராஜ்யம் வரைக்கும் நாங்கள் போராடி கடந்து வர எங்களுக்கு கிருபை தாரும். ராஜ்யத்துக்கான யுத்தத்தில் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை கொடும், பலப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சமாதான தாவரங்களில் நிலையாய் தங்குகிற ஸ்தானங்களில் குடியிருக்க பண்ணும். ஆசீர்வதித்து வேலியடைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுத்துருக்கும். இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை கெஞ்சி கேட்கிறேன். உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு இந்த சேனலை குறித்து அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.